சோஷியல் மீடியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம்னா இப்போ சாய் தன்ஷிகா அண்ட் விஷாலுடைய மேரேஜ் விஷயம் தாங்க. அதாவது சென்னையில் ரீசெண்டாக நடந்த ஒரு படத்துடைய ஈவெண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய காதலையும் அண்ட் தென் எப்போ மேரேஜ் அப்படின்றதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சாய் தன்ஷிகாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராண்மை, கபாலி, அரவான் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பரதேசி, இந்த படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாய் தன்ஷிகாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சாய் தன்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் கடந்த ஒரு 15 வருஷமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே நமக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ரீசெண்டாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஸோ அது வந்து மேரேஜுக்கு தான் லீடு கொடுக்குது அப்படின்றத நாங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய காதலை வந்து பகிர்ந்துக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம அஃபிஷியலாக எல்லாருக்கிட்டையும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறதுன்றது எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் இன்றைக்கி காலையில் தந்தி டிவிலையோ பாலிமர் டிவிலையோ இந்த ஒரு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு காதல் வந்து திருமணத்தில் போய் முடியும் அப்படின்றத இன்றைக்கி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தாங்களாம் சாய் தன்ஷிகா. ஸோ நம்ம ஏன் இதை வந்து இப்போவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிவிட்டு நேற்று நடந்த யோகிடா படத்துடைய ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க தங்களுடைய மேரேஜ் கம்மிங் ஆகஸ்ட் 29 அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாய் தன்ஷிகா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து விஷால் பேசும்போதும் பார்த்திங்க அப்படின்னா தன்ஷிகா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வரம், கடவுள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு முக்கியமாக கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாய் தன்ஷிகா தான். ஸோ ரெண்டு பேரும் நல்லா வாழணும், எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது, அது வரவும் வராது, ஏன்னா ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா விஷாலுக்கு ஒரு சில படங்கள் கை கொடுக்கல, அவர் ஹெல்த் வைஸாகவும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தார். அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு விஷாலோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எப்போ அந்த ஆகஸ்ட் 29 வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 29 விஷாலுடைய பர்த்டே. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்த்டே அன்றைக்கி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனில் சாய் தன்ஷிகா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷால் அவர்கள் வந்து எனக்கு பர்சனலாகவே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃபேமிலிக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான். லைக் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் குரல் கொடுத்தாரு, நிறைய விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் எனக்கு அவர் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அவருடைய கேரக்டரும் பார்த்திங்க அப்படின்னா ஹீ இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே விஷால் அவர்கள் வந்து இந்த ஒரு சினி ஃபீல்டில் எந்த ஒரு நிறைய பேருக்கு நிறைய ஒரு சின்ன சின்ன கசகசப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் விஷாலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணி தான் சாய் தன்ஷிகா வந்து சொல்லியிருப்பாங்க ஹீ இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த மேரேஜுக்கான லீடு வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, நாங்கள் ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மேடையில் வேறு லெவலான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சுங்க. லைக் வந்து சாய் தன்ஷிகா வந்து விஷாலை பேபின்றதும் அண்ட் தென் விஷால் வந்து சாய் தன்ஷிகாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ லவ் யூன்னு சொல்கிறதும், அப்புறம் மேடையிலேயே ஒரு சின்ன கிஸ் அடித்ததும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக மேடையில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ நிஜமாகவே ஒரு நல்ல பேர் தான். நமக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வந்து விஷாலுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. பட் அவருடைய லைஃப் இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணுது. ஏன்னா ஹெல்த் வைஸும் அவர் ரெக்கவர் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காரு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இவருக்கு நல்ல ஒரு படங்கள்லாம் கிடைச்சி கம்பேக் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.